ராக் ஃபார்மேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க. பாருங்களேன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆலண்டோட இன்னும் சில பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஐலண்ட் வந்து ரொம்ப பெருசு. இதோட லென்த்தே ஒரு 150 to 160 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. இப்போ வந்து நம்ம நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஐலண்டை போய் கவர் பண்ண போகிறோம். இப்போ போயிட்டு இருக்க இடம் பேர் வந்து பைரூம்ஸ் ராக்கர். அது வந்து ஒரு பீச் கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ராக் ஃபார்மேஷன் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் பிக்சர்ஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை போய் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். போர்ஹோல்ம்லேருந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு இங்கே ரீச் ஆகும். இந்த இடம் பேர் வந்து பைரூம்ஸ் ராக்கர். நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ராக் ஃபார்மேஷன் சீ கிட்டே. நல்லா இதெல்லாம் வந்து லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ். அண்ட் ரொம்ப வருஷமாக இந்த தண்ணி அப்புறம் காற்றுனால இருடாய் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஒவ்வொரு கல்லுலையா ஏறி இப்படி உட்காந்துட்டு அந்த வியூ பார்த்து ரசிக்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா அப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்த. எங்க மைக்கோ கத்துட்டீங்க? இதுக்குள்ள போக பாருங்களேன், டிஃப்ரெண்டா இருக்கு. ஓ சரி. ஆமா, ஆனா இது கொஞ்சம் நல்லா. அடுத்து வந்து நாங்கள் ஆலண்டோட நார்தர்ன் மோஸ்ட் ஸ்டெப்க்கு போயிட்டுருக்கோம். இது பேர் வந்து ஆலண்ட்ஸ் நார்அவுட் டேன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து போகிற வழியெலாம் நல்லா ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஊருங்கெல்லாம் இருந்தது. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. வீடுகள்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க இங்கே. பைரூம்ஸ் ராக்கர்லேருந்து இந்த நார்அவுட் டே வந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் ஒரு 20-25 மினிட்ஸ்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஓலண்ட்ஸ் நார்அவுட் டே அப்படின்னா ஓலண்டோட நார்தர்ன் மோஸ்ட் டிப். உட்டேன்னா ஏதோ சொல்லுவாங்களே. இந்த இடம் பார்க்க அப்படியே ஏதோ ஒரு வால்பேப்பரில் இருக்க பிக்சர் மாதிரி இருந்தது. அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல உட்காந்து அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓலண்டோட நார்தர்ன் மோஸ்ட் டிப்புக்கு வந்திருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களா, அது இங்கே இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே இருந்து பார்த்தா நிறைய பேர் அதை அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது.
இந்த பாயிண்ட்ல வந்து நிறைய பேர்ட் வாட்சிங்கான வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கே ஒரு சில பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அது பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சன் நமக்கு கை கொடுத்தனால எல்லா இடமும் சூப்பராக கவர் பண்ணிட்டோம். சம்மர்ஸ் பிளேஸில் சம்மர் ஸ்பாட்டு தெரியுதா ஸ்வான். இங்கே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஆலண்ட் ஐலண்டில் இருக்கிறதுலே ஸ்பெஷலான ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த ஐலண்டில் போகிற வழி ஃபுல்லாகவே ஒரு 100 மீட்டர்ஸ்க்கும் இந்த இதுதான் இருந்தது. அதுதான் வந்து இந்த விண்மில். ஸோ இந்த வுடன் விண்மில் தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். வாவ், இதில் உள்ள போகிற மாதிரியே வச்சுருக்காங்க. நைஸ், போய் பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஃப்ளோர் மில் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜில்லாக இருக்கு. நல்ல ஒரு வித்தியாசமான அண்ட் அழகான ஒரு ஐலண்டை சுற்றி பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நாங்கள் இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் ஸ்வீடனில் இருக்கீங்கன்னா ஒரு நல்ல சனி டே சம்மர் டைமில் வந்து இந்த ஐலண்ட் விசிட் பண்ணால் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பிரிட்ஜில் ரிட்டர்ன் போகும்போது வந்து ஏதோ டைரெக்டாக அந்த க்ளவுட்குள்ளேயே போகிற மாதிரி இருந்தது ஒரு ஃபீலிங். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.